நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதை பற்றின ஒரு செய்தி தான் இன்னைக்கு வந்திருந்தது. அதனாடி இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்குறோம். இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நிறைய கமிட்டிகள் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பொருளாதாரத்தின் ரீதியாகவும் பிரதிநிதித்துவத்திற்காகவும் அரசியல் ரீதியாகவும் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அரசு வேலைக்கு படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், வேலையில் சரி, சீனியாரிட்டி அடிப்படையில் சரி, எல்லா இடத்துலையுமே ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இன்றைக்கி இது ஒரு செய்தித்தாளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 97% மதிப்பெண் பெற்றும் அவங்களுக்கு ஐஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் படிப்பில் இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஷி பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க பார்த்திங்கன்னா ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கானவர்கள் இந்த பதிவுக்கு பார்த்திங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா எவ்வளோ பெரிய பாதிப்பு அவங்களுக்கு இருக்குன்றதையும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு லைக் போட்டு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது இந்த ரிசர்வேஷனில் இவங்க எதனாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பில் மேனேஜ்மெண்ட் இந்த எம்பிஏ ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுக்கான போட்டித் தேர்வு நடத்தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி உள்ளே அவங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 97% மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 100க்கு 97% மதிப்பெண் பெற்றும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்கல. இதனாடி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சேம் வகுப்பில் படிக்கக்கூடிய சக மாணவி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு வீடெலாம் இருக்குது, ஆனால் அவங்க 60% மார்க் தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. நான் வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு எந்த பொருளாதாரமும் பின்னணியுமே கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 97% மதிப்பெண் வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல, இதுதான் உங்கள் சமூக பிரதிநிதித்துவமா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பலதர பேர் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது எல்லா போட்டித் தேர்வுலையுமே. இது பார்க்கும்போது அந்த காலத்தில் அரசியல் ரீதியான ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா 49.5% 10% இடபிள்யூஎஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இவங்க பொது பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்காங்க. 97% எடுத்தும் நான் எக்கனாமிக்கலி வீக்கராக தான் இருக்கேன், பட் ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்கலைங்களே, பொருளாதாரத்து ரீதியாக இது ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாலோ பண்ணப்படலை, அப்போ அரசியலுக்காக மட்டுமே இது ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறனாடி இது பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ பார்க்கப்படுகிறது. இப்போயுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் நடந்த முறைகேடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பரீட்சை ரீதிகளில் இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் போயிட்டுருக்கு. இதை தான் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்தோம். இது நீங்கள் சப்ஜெக்ட் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ற டாப்பிக்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதுவும் போக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு சமூக நீதியின் பாதுகாவலராக இருந்த விபி சிங்குடைய பிறந்தநாள் இந்த ஜூன் 25ஆம் தேதி. அதில் இந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அவர் இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மிக முக்கியமான மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஹெட்டாகவும் அவர் இருந்திருக்காரு அந்த விபி சிங். அதனாடி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கான பேர் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா அப்போ அதில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரியப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதற்கான கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஆக்ஷன் நீங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.